ஃபீனிக்ஸ் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது லெபனானுடைய பெய்ரூட் நகரம் தான். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த பெய்ரூட் நகரம் வந்து 7 தடவைகள் முழுமையாக அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டிருக்கு. இந்த லெபனானுடைய பெய்ரூட் நகரம் வந்து அதனுடைய அமைவிடத்துக்காகவே பல நாடுகளால் அடிக்கடி குறிவைக்கப்படுது. போர், இயற்கை அனர்த்தம்னு சொல்லி பல வழிகளில் இது வந்து அடிக்கடி அழிவுக்குள்ளாகி மீண்டும் கட்டப்பட்டிருக்கு. முதல்ல கிறிஸ்துக்கு பிறகு 551 ஒரு மாபெரும் நிலநடுக்கம், அது வந்து சுனாமி, இதில் இந்த நகரம் முழுமையாக அழிவடையுது. ஆனாலும் மக்கள் மீண்டும் வந்து அந்த நகரத்தை திருப்பியும் மறுசீரமைச்சு வாழ தொடங்கினாங்க. திருப்பியும் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்தது. அதுக்கு பிறகு பல போர்கள், குறிப்பிட்டு சொன்னால் ரோமானியர்கள், சிலுவை வீரர்கள், மம்லுக்குகள், இதை விட உதுமானியர்கள், இவர்கள் எல்லாம் வந்து அடிக்கடி படையெடுக்கிறாங்க. அடிக்கடி இந்த நகரம் அழிக்கப்பட்டு வந்திருக்கு. திருப்பி அந்த நகரம் அதுல இருந்து மீண்டும் வந்திருக்கு. இதுல வந்து மிகப்பெரிய போர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு போர் ஒன்று கிட்டத்தட்ட 15 வருடம் நடந்திருக்கு. 1975 1990 வரைக்கும். இந்த 15 வருட போர்ல இந்த பெய்ரூட் நகரம் வந்து ஒரு அழகா இருந்தது. அதாவது மத்திய கிழக்கு பாரிஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட இந்த பெய்ரூட் நகரம் வந்து இந்த 15 வருட போர் முடிவில் ஒரு இடிபாட்டு குவியலாகவே இருந்தது. அதுக்கு பிறகு மீண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு கடைசியான அழிவுன்னு சொன்னால் 2020 ஆகஸ்ட்ல வந்து துறைமுகத்தில் ஒரு பாரிய வெடிப்பு சம்பவம் நடக்கு. மக்கள் இப்பவும் வந்து அந்த அழிவிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்காங்க. இப்போ உலகத்தில் ஃபீனிக்ஸ் நகரம் அழைக்கப்படுறது இந்த பெய்ரூட் தான் என்று சொன்னால் 7 தடவைகள் முழுமையாக அழிக்கப்பட்டு திருப்பியும் அந்த நகரம் மக்களால் கட்டப்பட்டு வந்திருக்கு.